வேண்டும். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போது அவர் உன் பாதைகளை என்ன பண்ணுவாரு? செவ்வாய்ப்படுத்துவார். செவ்வாய்ப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. செவ்வாய்ப்படுத்துகிற ஆண்டவர், செவ்வாய்ப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். நீங்க என்ன எப்படி வேணாலும் திட்டலாம், அதை நான் அன்பா எடுத்துப்பேன், கொஞ்சிக்க மாட்டேன். என்னுடைய போதகர் மோசமா என்ன திட்டிருக்கிறார், மோசமா திட்டுவார். அவங்களை அப்படிலாம் திட்டுறது இல்லை, மோசமா திட்டுவார். கிருபாவை கேளுங்க, அப்படி திட்டுவார். கெட்ட வார்த்தை கிடையாது, வார்த்தையிலே பேசுவார். அதை நான் அப்படியே ஒரு முத்தத்தை போல எடுத்துக்கொள்வேன். அதனால்தான் இன்றைக்கு ஸ்டேஜில் நிற்கிறேன். அல்லேலூயா. கோபம் வராது, எனக்குள்ள இருப்பவர் கர்த்தர். சாத்தா எனக்குள்ள இருந்தாதான் கோபம் வரும், சாத்தானுக்குள்ள இருந்தாதான் எச்சு வரும், சாத்தானுக்குள்ள இருந்தாதான் எனக்கு பெருமை வரும், சாத்தானுக்குள்ள இருந்தாதான் எனக்கு பல விஷயம் கேலித்தனம் வரும், பொறாமை வரும். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், நமக்குள்ள ஆண்டவர் தானே இருக்கிறார். நமக்குள்ள யார் இருக்கிறது? நம்ம யார் வழிநடத்துகிறது? நம்ம யார் போஷிக்கிறது? அல்லேலூயா. நினைச்சு பாருங்க. கோபமும் எரிச்சலும் கிண்டலும் கேலியும் யாருக்குரியது? யாருக்குரியது? பிசாசுக்குரியது. அல்லேலூயா. அவன்தான் கிண்டலும் கேலியும் செய்கிறவனா இருக்கிறான், கோபப்படுகிறவனா இருக்கிறான், கோபப்படுத்துகிறவனா இருக்கிறான், எரிச்சல் உள்ளவனா இருக்கிறான். நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் சமாதானத்தின் தேவன். அதனால்தான் இந்த வேத வசனம் சொல்லுது, உன் சுய புத்தி மேல் சாயாமல் என்ன பண்ண, உன் முழு நேரத்தோடும் கர்த்தரில் அல்லேலூயா அன்பு கூற வேண்டும். அதனால்தான் பவுல் நமக்கெல்லாம் பரிசுத்த ஆவியில நிறைந்து எழுதியிருக்கிறார். 3வது யோவான் 2வது வார்த்தை இப்படி சொல்லுது. 3வது வார்த்தை சங்கீதம் யோவான் 3:2 வார்த்தை, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து சுகமாயிரு. உனக்காக நான் என்ன பண்றேன்? வேண்டுதல் செய்கிறேன். அல்லேலூயா. வேண்டுதல். நீங்க உங்களுக்காக அழுது இருக்கிறீங்க, இன்னொருக்காக நீங்க அழுது ஜெபிச்சிருக்கிறீங்களா? உங்களுக்காக நீங்க அழலாம், உங்க பலவீனத்துக்காக அழலாம், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் அழலாம், உங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் அழலாம். ஆனா பிறருக்காக நீங்கள் மாட்டில் அடித்து அழுதிருக்கிறீர்களா? பிறருக்காக நீங்கள் கண்ணீர் செய்திருக்கிறீர்களா? பிறருக்காக உபவாசம் இருக்கிறீர்களா? பிறருக்காக உறவுகளுக்காக காத்திருக்கலாம், சொந்தங்களுக்காக காத்திருக்கலாம், பந்தங்களுக்காக காத்திருக்கலாம். அதன் பின்புள் அறியாத ஒரு விசுவாசிக்காக, அறியாம இருக்கிற ஒரு ஏழைக்காக, அறியாத இருக்கிற ஒரு பரதேசிக்காக, அவங்களுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்களா? அவங்களுக்காக நீங்கள் கண்ணீர் சிந்திருக்கிறீர்களா? அல்லேலூயா. உறவுகள் சொந்தம் அப்படி போகும்போது அது ஒரு வேறு விதத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. ஆனா அதர் பீப்புள், அறிமுகம் இல்லாதவர்கள் ரட்சிப்புக்குள்ள இருப்பாங்க, அவளுக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோமா? அவளுக்காக நம்ம அழுந்திருக்கிறோமா? நான் பலமுறை அழுந்திருக்கிறேன், பலமுறை உதவி செய்திருக்கிறேன், அவர்களை விசாரித்திருக்கிறேன். யாருன்னே தெரியாது, நானே போய் உறவை கொண்டாடுவேன், நானே போய் அவங்கள்ட்ட பேசுவேன், நானே அவங்கள்ட்ட பண்ண. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இது யாருடைய அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. 2 நாளாகமம் 20:20 வாசிக்கல. 2 நாளாகமம் 20:20 வாசிங்க. 2 நாளாகமம் 20:20 வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்து புறப்படுகையில் கேளுங்கள், நாம்
நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா. நம்பணும் பாருங்க. போதிக்கிறவர்களை நம்பணும். போதிக்கிறவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் மேல் குற்றங்களை நாம் சுமத்தக்கூடாது. போதிக்கிறவர்கள் உங்களுக்கு கடவுளை போல. அவர்கள் மீது ஒரு சின்ன சந்தேகமும் உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா அவர்தான் உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மெய்ப்பர்கள். மெய்ப்பருக்கு மீது விசுவாசிக்கு கோபம் வரக்கூடாது. விசுவாசிக்குள்ள கோபப்பட்டுக்கலாம், விசுவாசிக்குள்ள சண்டை போடக்கூடாது. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஆனா போதிக்கிற மீது உங்களுக்கு வருத்தம் வந்துட்டுனா இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யாது. போதிக்கிறவங்க நீங்கள் கிண்டல் பண்ணினீங்கன்னா இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வராது, அதிசயத்தை கொண்டு வராது, விடுதலை கொண்டு வராது, மகிழ்ச்சியை கொண்டு வராது. அல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, கேளுங்கள் இஸ்ரவேலரே. என்ன சொல்றாரு? நம்புங்கள், அப்போது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். என்ன பெறுவீங்க? சித்தி பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்றேன். இயேசு கிறிஸ்து 10 மத்தேயு சுவிசேஷம் 10:41 வாசிங்களே. 41 வாசிங்க. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசி ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமான் ஏற்ற பலனை அடைவான். கடவுளை நீங்க உங்களால் பார்க்க முடியாது, உங்க ஊழியக்காரர் தான் உங்களுக்கு. பைபிள் நான் சொல்லல, இயேசு சொல்றார். நீதிமானை ஏற்றுக்கொள்ளணும், தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டு ஆகணும். அது கட்டளை. அல்லேலூயா. தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டா தவிர அந்த தீர்க்கதரிசனமான வாழ்க்கையில் பலிக்காது. நீதிமான்களை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீதிமானுக்குரிய அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் வராது. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்லுகிற ஒரு மேன்மையான காரியம். 42 என்ன சொல்றாரு? மறுபடியும் வாசிங்க. தீர்க்கதரிசி என்கிற நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தீர்க்கதரிசி ஏற்ற பலனை அவங்க வாழ்க்கையில் அடைந்து தீர வேண்டும். நீதிமான் என்கிற நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவர்கள் நீதிமானுக்கு ஏற்ற பலனை, ஆசீர்வாதங்களை அடைவார்கள். கர்த்தருடைய ராஜ்யம் குடிப்பும் புசிப்பும் அல்ல, குடிப்பும் புசிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் நேர்மையும் பக்தியும் வைராக்கியமும் உள்ள தேவனுடைய சபையா இருக்கிறது. அல்லேலூயா. அதுலதான் 2 யோவான் 1 எடுங்களேன். 2 யோவான் 1:8-9 வாசிங்களேன். சொல்றாரு பாத்தீங்களா? உங்கள் செய்கையின் பலனை எடுத்து போகாத, எடுத்து போயிடல. யாரையும் பரியாசம் பண்ணக்கூடாது, யாரையும் துக்கித்து பேசிடக்கூடாது. ஒரு வசனம் சொல்லுது, பதவி கூட நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாத, பதவி சொல்லிடாத. பதவி கூட ஒரு வாயிலிருந்து அத நீதிமன்றம் கேட்ட வார்த்தை வந்துடக்கூடாது. பதவி கூட நீ சொல்லாத அந்த சொல்ற. அப்படியானால் என்ன நடக்கிறது? என்ன சொல்லுது? உங்கள் செய்கைகளில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அற்புதம் பெற்று அதிசயம் பெற்று அந்நிய பாஷை பெற்று நான் இழந்து போறதுக்கு நான் கிறிஸ்தவனா வந்திருக்கிறேன். இழந்து போறதுக்கா நான் ஆண்டவர் பிள்ளையா மாறி இருக்கிறேன். அது உலகத்தில் இருந்திருக்கலாமே, விக்கிரத்தை முன்பாக விழுந்து கிடக்கலாமே.
நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன்? நான் எதற்கு மனமாறினேன்? எழுந்து போகிறதுக்காக இல்ல இல்ல, அடைவதற்கு, பெருக்கத்தை பார்ப்பதற்கு, அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். வாசிங்க. உங்கள் செய்யின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எப்படி இருக்கணும்? பயபக்தியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். சொல்லுவாங்க, இருதயத்தின் வேதனை முகத்துல தெரியுமா? இருதயத்தில் இருக்கிற வேதனை எங்க தெரியுமா? முகத்துல தெரியும். அப்படி ஏதோ பிரச்சனை இருக்காங்க, அவங்க நீ போராட்டம் இருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிடலாம். எச்சரிக்கையாக ஆண்டவர் நம்மை சொல்லுகிறார். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனுடையவன். மீறக்கூடாது, எதையும் மீறிடக்கூடாது. அவன் தேவனுடையவன் அல்ல, கிறிஸ்துவுடன் அல்ல. வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது? கிறிஸ்து உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல, கிறிஸ்து உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. மீறிடக்கூடாது. வார்த்தை பதறி கூட, வாயில பதறி கூட நீதிமான்களை ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அது நமக்கு சாபமா மாறிடுமா, தெளிவினமா மாறிடுமா, துக்கமா மாறிடும். வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஆனா யூதா அப்படி சொல்றாரு. யூதா 3 வாசிங்களே. யூதா 3. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுந்தபடி நான் மிகவும் கருத்துள்ளவனா இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லுவது, உங்களுக்கு போதிப்பது, உங்களை திருத்துவதில் நேர்மையான பாதையை கொண்டு போவதற்கு, பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் வளர்வதற்கு இது எனக்கு கண்டது. அல்லேலூயா. கண்டது, கண்டது. பிரியமானவர்களே, மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமா, யாருக்காக? பரிசுத்தமாக நீங்க ஜெபிக்கணுமா? பரிசுத்தவான் சோர்ந்திருப்பது தேசத்துக்கு ஆபத்தான். அது விசுவாசிகள் ஜெபிக்கணுமா? விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் சுகித்திருப்பதற்கு, பரிசுத்தவான்கள் சமாதானமா இருப்பதற்கு, பரிசுத்தவான்கள் ஆசீர்வாதமா இருப்பதற்காக யார் ஜெபிக்கணுமா? விசுவாசியாகிய நீங்கள் ஜெபிக்கணும். பரிசுத்தவான் அவன் போகிறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும் என்பதற்காக விசுவாசிகள் ஜெபிக்க வேண்டும் என்று இங்கே யூதாவில் எழுதப்படுகிறது. ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதுகிறேன். தைரியமா ஜெபிக்கணும், தைரியமா நீங்கள் கையாள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் தைரியமா ஜெபிப்போம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நான் ஒண்ணு நினைப்பேன், கடல் பொங்கணும்னா என் தலையை மீறிதான் வரணும்னு விசுவாசிக்கிறாள். நான் சுனாமி காலத்துல அங்கதான் தங்கி இருக்கிறோம், எங்க பக்கத்துல ஈஸியா ஓரமா. எங்க வீட்டு பக்கத்துல இருந்தவங்களும் தாம்பரம் சொந்தம் போயிட்டாங்க, அப்புறம் வேசரப்படி சொந்தம் போயிட்டாங்க, அப்புறம் இந்த பக்கம் நிறைய ஊர் இருக்குது, அங்கெல்லாம் போயிட்டாங்க, செங்கல்பட்டு போயிட்டாங்க. அந்த பக்கம் நாங்க மட்டும் இருக்கிறோம், ஒரு 10 வீடு நாங்க மட்டும் இருக்கிறோம். அப்படிதான் சொன்னேன், எங்களுக்கு சொந்தக்காரர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அவர் காப்பாற்றினாலும் காப்பாற்றாத போனாலும் பரவாயில்ல, நம்ம இங்கேயே தூங்குவோம். சுனாமி அந்த நாட்கள்ல நிஜமத்துல இருந்து நிறைய பேர், வெப்பவல்ல நிறைய பேர் ஊருக்கெல்லாம் போயிட்டாங்க. போராடணும், ஆண்டவருடைய நம்பிக்கை வைத்து. அல்லேலூயா. நம்பிக்கை வைத்து, அவர் மீது விசுவாசத்தை வைத்து நாம் போராடும் பொழுது, இங்க சொல்றாரு பாருங்களேன்,
போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவதில்லை. எனக்கு எப்படி இருக்கிறது? அவசியமாய் கண்டது, அவசியமாய் கண்டது, அவசியமாய் வேணும். நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாறணும். அப்பதான் நம்ம இருதயம் செவ்வாய்ப்படும். அதுவரை இந்த இருதயம் சுத்தப்படாது. இந்த இருதயம் எப்படி அப்ப இருதயமா? இவர் எழுதுறார், யார்? தீர்க்கதரிசி எரேமியா. இந்த இருதயம் எப்படியாப்பட்டது? கேடு கேடு உள்ளது. இரண்டாவது கிறுக்கு 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 வந்துடும். எந்த நேரம் வேணாலும் கிறுக்கு வரும், எந்த நேரம் வேணாலும் கோபம் வரும், எந்த நேரம் வேணாலும் எரிச்சல் வரும். அதான் கிறுக்குன்னு சொல்லிட்டார். கிறுக்குன்னா பல விஷயம். நம்ம சொல்றோம்ல, இந்த ரோட்ல கிறுக்கு பிடிச்ச பையன் சொல்றோம்ல, இவன் கிறுக்கு பிடிச்சவள், இவன் கிறுக்கு பிடிச்சவன் சொல்றோம்ல. அப்ப இந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால், இந்த இருதயம் சபைப்படுத்த வேண்டுமானால் என்ன பண்ண? நம்ம போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு எப்படி இருக்கிறது? அவசியமா இருக்கிறதை நான் கண்டேன். ஆனா 3 யோவான் 11 வாசிங்களேன். 3 யோவான் 11. பிரியமானவளே, பிரியமானவனே, என்ன சொல்ற? தீமையானதை நீங்க பின்பற்றவே கூடாது. நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் பாத்தீங்களா? நன்மை செய்கிற எல்லாமே தேவனால் உண்டா இருக்கிறாங்க. அவங்க யாராலுமே ஒண்ணு பண்ண முடியாதுங்க. தீமை செய்கிறவன் காணலைங்க. ஆண்டவரை காணவே இல்லை. நான் கண்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க நிச்சயமாகவே தேவனை கண்டிருக்க மாட்டாங்க. தேவனை கண்டவர்கள் இருதயத்துல அன்பும் பரிவும் பாசமும் இரக்கமும் மனதுருக்கமும் உதவியும் வரணும் தவிர வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இருதயம், தேவன் பாசம் பண்ணுகிற இருதயம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். எதையுமே குற்றமா எடுத்துக்காத அந்த இருதயம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அணியிறாங்க. அந்த அலைஞ்சிட்டு மேலே இருந்து அவருக்கு வஸ்திரத்தை பங்கிட்டு சொல்றாங்க. ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரே தாங்கள் செய்கிறது என்னதென்று நீ சொல்லுவியா? நான் சொல்லுவேனா? நீங்க சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாத இருக்கிறார்கள், இவர்களை மன்னிங்க. மன்னிப்பா. நீங்க மன்னிச்சீங்கன்னா, அதை விட பெரிய குற்றம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க குற்றங்களை கர்த்தர் மன்னிப்பார். மன்னியுங்கள், அப்போது நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். நான் மன்னிக்காவிட்டால் நம்ம வாழ்க்கையில நம்முடைய குற்றங்கள் குறைகள் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? மன்னிக்க மாட்டார். மன்னிப்பு ரொம்ப முக்கியம். யதார்த்தம் ரொம்ப முக்கியம். யதார்த்தமா இந்த பூமியில நம்ம இருக்கணும். யதார்த்தமா கழுகை போல கபடத்தமா இருங்க, பாம்பை போல விடாக்கணும், தப்பித்துக் கொள்ளணும். ஆபத்து வரும்போது, சத்துரு வரும்போது எழுத்து நிக்கணும், பிரச்சனை வரும்போது மண்டி போடணும். அதே நேரத்துல புறாவை போல எப்படி இருக்கணும்? கபடத்தலா இருக்கும். உதத்துல இருக்கும், ஆனா உள்ளத்துல கபடி இருக்கும். உதத்துல பேசுவாங்க, உதத்துல சிரிப்பாங்க, ஆனா உள்ளம் அழுக்கடைஞ்சி கிறுக்குள்ளதா இருக்கும். உள்ளம் மாறினாதான் கிறிஸ்தவர்களாய் நம்ம வாழ முடியும். ஹல்லேலூயா. உள்ளம் மாறாவிட்டால் எது நம்ம வாழ்க்கையில் எதுவுமே ஆகாது, மாறவே மாறாதுங்க. பைபிள் சொல்லுது இருதயம் மாறணும். அப்பதான் அந்த வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற அந்த அன்பான ஆசீர்வாதங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப சொல்றாரு, 11 சொல்றாரு, பிரியமானவனே, தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாக்குறான், தீமை செய்கிறவன் தேவனை ஒரு பொழுதும் காண முடியாது. பரிசுத்தமான ஆண்டவர். அப்படியே மோசே கடலை பிறந்தார், யோர்தான்ல நல்ல தண்ணீரை கொடுத்தாரு, கண்மலையிலிருந்து என்ன கொடுத்தாரு? தண்ணீர் கொடுத்தாரு. வானத்தில் மன்னா வந்தது, காடை கௌதரை கொடுத்தாரு, எல்லாம் செஞ்சாரு. அவர் எங்க போகல? ஏன் காணாம போகல? ஏன் காணாம போகல சொல்லுங்க. நான் கொடுக்கிற உங்களுக்கு தண்ணீர், நான் கொடுக்கிற வாங்கன்னு சொல்லி கோலால மலையை அடிக்கிறேன்.
அதை சொன்னாரு, என்னிடத்துல நீ கோபப்பட்டா. ஏன்? நம்ம ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். அது ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், படிச்சவனா இருக்கலாம், முட்டாளா இருக்கலாம், அறிவில்லாதவா இருக்கலாம், அறிவுள்ளவங்களா இருக்கலாம். நியாய தீர்ப்பு பண்ணுகிறது நம்ம ஆண்டவர் யாரு? நம்பர் 1. அவர்கிட்ட என்ன இல்ல? பட்சபாதம் கிடையாது, பரிதானம் கிடையாது. அவர் நீதி உள்ள தேவன். அவர் நீதி உள்ள, இன்னொரு வார்த்தை உண்டு, அவர் நீதி உள்ள, சொல்ல மாட்டீங்க, நீதி உள்ள நியாயாதிபதி. ரூபி சொல்றவர் கடமை தட்டுங்க, நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. நல்ல சமாரி கதை உங்களுக்கு தெரியுமா? வழிபோக்கன் ஒரு சமாரியன் என்ன பண்ணாங்க, அடிச்சு போட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. ஒரு ஆசாரியன் அந்த வழியா வந்தான். அவனை கண்டு என்ன பண்ணான்? ஒதுங்கி போனான். ஒரு லேவியன் வந்தான். அவனை கண்டு என்ன பண்ணான்? அவனுக்கு கேள்வி பண்ணல, சிரிக்கல. ஐயோ அச்சு கிடக்குறானே, சிரிக்கல. ஐயோ ரத்தம் வெள்ளமா கிடக்குறானே, சிரிக்கல. அப்படி ஒதுங்கி போயிட்டான் பார்த்துட்டு. ஆனா நல்ல சமாரியன் ஒருவன் வந்தான். அவன் வாகனத்துல வந்தான். அவனை கண்ட உடனே அவன் இருதயம் என்னாச்சு? அந்த 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 குலவதின் குத்தூலியமா கிடக்கிறவனை பார்த்து அவன் சிரிக்கவில்லை, கேள்வி பண்ணவில்லை, ஒதுங்கி போகவில்லை. அவனை நல்ல சமாரியன் இவனை விட்டு தாண்டி போக முடியல. அன்பு அன்பு. உடனே அவன் கிட்ட போய் அவன் காயங்களுக்கு என்ன வார்த்தான்? என்ன வார்த்தை? அவனை சொந்த வாகனத்துல ஏற்றி ஒரு, அது என்ன சொல்ற வாசனம், ஒரு சத்திரத்துல அவனை கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய கொடுக்கிறான். இவனை நீ பராமரித்துக் கொள், நான் திரும்பி வியாபாரத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது 2 காசை கையில கொடுத்துட்டு தேவைப்பட்டா நான் வரும்போது உங்களுக்கு மீத கொடுக்கிறேன். அவன் தான் நல்ல சமாரியன். அவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டுங்க. மனதுருக வேண்டும், நமக்கு மன்னிக்கிற தன்மை வேண்டும். கீழ்ப்படுகிறது ரொம்ப அவசியம். கொடுக்கிறத விட கீழ்ப்படுகிறது உத்தமம் பைபிள் சொல்லுது. ஆனா யூதாவுல 14வது வசனத்தை வாசிங்களேன். யூதாவுல 14வது வசனம் இப்படி சொல்லுது. 14வது வசனம், ஆதாமுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து சொல்றார். இவைகளை குறித்து யூதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் யாவருக்கும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அதை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருவார் என்று யாரை கண்டிப்பதற்கு, அவிசுவாசிகளை கண்டிப்பதற்கு எப்படி வருவாராம்? எப்படி வருவாராம்? ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருவார் என்று முன்னறிவித்தான். யாருங்க? ஏனோக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்பாக? 1000 வருஷத்துக்கு முன்பாக. நிற்க தரிசனமான வார்த்தை. நிற்க தரிசி ஏற்றுக்கொள்கிறவன் நிற்க தரிசனத்துக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். இல்லை என்றால் பெருமையான பாத்திரம் தான். ஏற்ற பலனை எப்பொழுதே சொல்லிட்டாங்க. ஏனோக்கு எப்பொழுதே சொல்லிட்டான். இன்று சொல்லவில்லை, நேற்று சொல்லவில்லை. கவனிங்க, வசனத்தை கவனிங்க. அவன் என்று சொல்லவில்லை, நேற்று சொல்லவில்லை, 1000 வருஷத்துக்கு முன்பே அவன் சொல்லிவிட்டான். ஆனா 17 வாசிங்களேன். 17 வாசிங்க. நீங்களும் சொல்றாரு, பிரியமானவர்கள். நீங்களும் பிரியமானவர்கள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயம் கர்த்தர் மேல்
பிரியமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஏற்ற இருதயம் உங்கள் இதயத்தில் இருக்கிறது. அதனால அவர் சொல்றாரு, பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அல்லேலூயா நினைவு கூறு. ஏனோ சொல்லியிருக்கிறாங்க, நினைவு கூறுங்கள். நினைவு கூறும்படி ஏனோ அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசனத்தை அவர் சொல்லி கடந்து போனாராம். 20 வார்த்தை வாசிங்களா? 20. நீங்களோ மறுபடியும் சொல்ற, நீங்களும் பிரியமானவர்களே, உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. எப்படி நீங்க ஜெபம் பண்றீங்க? முதல்ல நான் பரிசுத்தமா இருக்கிறேனா? நான் ஜெபம் கேட்கப்படுமா? நான் பாவியா இருக்கிறேனா? நீங்கள் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல்ல உங்களை என்ன பண்ணணும்? உறுதிப்படுத்திக் கொண்டு. எப்படி ஜெபம் பண்ணணுமா? உன் காதெல்லாம் ரசிகா கொஞ்சம் இருக்கணும். அந்த பழக்கத்தை நீங்க என்ன வரல. அநேகமான நீங்க மற்றவர் பேசுகிறதை கவனிக்கிறீர்கள். என்ன பேசுறாங்க என்பதை காது போட்டு கேட்கிறீங்க. பல தடவை பார்த்திருக்கிறேன். பின்னாடி திருப்பி வர பார்ப்பீங்க. உங்களுக்கு இருதயம் இயேசுவை நோக்கி இருக்கணும். உங்க செவி இயேசுவை நோக்கி இருக்கணும். உங்க பார்வை இயேசுவை நோக்கி இருக்கணும். அப்பதான் அந்த தங்க பதக்கத்தை உன்னால் பெற முடியும். லக்கி நோக்கி நீ ஓடணும். திரும்பி பார்க்க கீழே விழுந்துருவேன். திரும்பி பார்க்க நான் விழுந்துருவேன். அந்த லக்கி உனக்கு கிடைக்காது, அந்த பதக்கம் இருக்காது. அநேகர் திரும்பி பார்க்கிறீங்க உலகத்தை. அந்த மாதிரிதான் ஒருத்தி திரும்பி பார்த்து என்ன ஆயிட்டா? புதுனாக மாட்டோம், நித்தியத்துக்கு போக முடியாது. அப்படியாப்பட்ட பரிசுத்தவான் மோசேக்கே நித்தியம் அந்த சொர்க்க பூமிக்கு போக முடியல, நித்தியத்தில் இருக்கிறார். சொர்க்க பூமி கண்ணால பார்த்தா அனுபவிக்கல, அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கிறது தான் காசு பணம் ஒரு கிணறு இருக்கணும், அனுபவிக்கணும். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். அனுபவிக்க முடியாது. அனுபவிக்காதபடி நாம் காணாமல் போயிடும். பைபிள் சொல்லுங்க. அடுத்தது என்ன சொல்லுது? 20 வாசிங்களா? 21 வாசிங்களா? தேவனுடைய அன்பிலே, தேவனுடைய அன்பிலே தேவனுடைய அன்பிலே உங்களை என்ன பண்ணுங்க? காத்துக்கொள்ளுங்க. உள்ள அசுசி வந்துடக்கூடாது. சாத்தா உள்ள வந்துடக்கூடாது. சாத்தா உள்ள வந்துட்டான்னு வச்சுக்கீங்க, உன்னால ஒரு இடத்துல நிலையா உட்கார முடியாது. ஒரு இடத்துல உட்கார முடியாது. எழுதி வச்சுக்கோ. அனுபவம் தான். பைபிள் தான் சொல்லுது. ஏதாவது ஒன்றை நீ சொல்லிக்கிட்டே இருப்ப. ஏதாவது ஒன்றை கலகம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏதோ ஒரு பிசாசு உங்கள் இருதயத்தில் வந்து யூதாசை போல அவன் காதில் கேட்ட உடனே பொறுக்கும் ஆசை வருது. பொறுக்கும் ஆசை வந்த உடனே காட்டி கொடுக்க வருகிறான். காட்டி கொடுக்க சும்மா காட்டி கொடுக்கல, முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறான். அன்று சொல்றாரு, காட்டி கொடுக்கிறவன் பிறவாம இருந்தா நலமா இருக்கும். அது பரலோகத்திலிருந்து வரும் சாபம். அவன் செத்து போகிறதை நம்மளால் காண முடிகிறது. முதல்ல உறுதிப்படுத்தணும். மேலும் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும் பொழுது கீழே சொல்றாரு பாருங்க, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை காத்திருங்கள். காத்திருங்கள். என்ன பண்ணணுமா? காத்திருக்கணும். காத்திருக்கணும். அதாவது நான் ரொம்ப விரும்புறேன். இரண்டாவது வெளிப்படுத்தல் 2:25 வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 2:25 என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ள, மற்றவங்களுக்குள்ள இல்ல, உங்களுக்குள்ள ஒருவருக்கு ஒரு அன்பா இருங்க. ஒருவருக்கு குற்றம் பண்ணினா அவருடைய ஆட்சி தேற்றுங்க. ஆட்சி என்ன பண்ணுங்க? தேற்றுங்க. வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்குள்ளே நான் வருமளவும் பற்றிக் கொண்டு இருக்க. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவிக்குள்ள, நீதிக்குள்ள, நியாயத்துக்குள்ள, உங்களுக்குள்ள எப்படி இருங்க? பற்றிக் கொண்டு, பற்றி இருங்க. வசனத்தை பற்றிருங்க. தீர்க்கதரிசன வார்த்தைகளை பற்றிருங்க. நீதிமான்களை பற்றிருங்க. அந்த வார்த்தைக்குள் பற்றிருங்க. 21 அப்படி பற்றிருக்கும் பொழுது ஜெயப்பட்டு முடிவெல்லாம் என் கிரியைகளை கைக்கொள்ளும் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம்
கரங்களை தட்டு. ஜாதிகளின் மீது உனக்கு அதிகாரம் கொடுத்தேன், அதிகாரத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று கர்த்தர் சொல்கிறார். அதே வெளிப்படுத்தல் 3:11 வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி உனக்குள்ளதை, உனக்குள்ள வழி, உனக்குள்ள ஆசீர்வாதம், உனக்குள்ள பரிசுத்தாவி, உனக்குள்ள வரம், உனக்குள்ள ஆசீர்வாதத்தை நீ பற்றிக் கொண்டு ஜாக்கிரதையாய் நீ இருக்க வேண்டும். பற்றிக் கொண்டிரு, பற்றிக் கொண்டிரு. 21 வாசிங்க. 21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்வது எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடைய கூட உட்காரும்படி அல்லேலூயா கரங்கள் தட்டி அருள் புரிய வேண்டும் சொல்ற, அருள் செய்ய வேண்டும். இவ்வளவு ஜனம் தான் இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். இலே சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். 1000 பேர் இருந்தா, 500 பேர் இருந்தா எவ்வளவு கிரியைகள் நடக்கும். அதை குறித்து கவலைப்படக்கூடாது. குழியை வெட்டுகிறவர்கள் குழியில தான் விழுவாங்க. முல்லை வழியில போடுகிறவன் முள்ளு அவனை தான் குத்தம். பைபிள் சொல்லுது, எவன் எதை விதைக்கிறானோ சத்தியமா அவன் தான் இருக்கணும், வேற யாரும் இருக்க முடியாது. என்ன சொல்லுது? நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நம் கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த உலக வழிபாடுகளை விட்டுதான் நாம் கிறிஸ்துவில் வந்திருக்கிறோம். உலகத்துடைய அசுசிகளை தூர தள்ளிட்டு நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த உலகத்துடைய காரியம் நமக்கு என்ன இல்லை, நம்ம நல்ல பெரும்பாலும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது, நம்மை காத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. பரிசுத்தவான் பெட்ரூம்ல இருக்குமா பிசாசு, ஆனா விசுவாசிகள் வீட்டுல எங்க இருப்பானா? வாசப்படியில இருப்பானா? ஏன் தெரியுமா? இவனை குற்றப்படுத்தி இவனை தெருவில் நடத்த வேண்டும், இவனை கவலைப்படுத்த வேண்டும் என்று விசுவாசி பெட்ரூம்ல பார்த்துட்டே இருப்பான். மனைவி ஏறி விடுவான், மனைவி ஏறி விடுவான். மனைவி மூலமா பிரச்சனை வரும். அந்த குடும்பம் பெட்ரோல பார்த்துருப்பாங்க, என்ன நடக்குதுங்க பார்த்துக்கலாம், குழப்பத்தை உண்டு பண்ணிடலாம். அல்லேலூயா. அந்த விசுவாசிகளுடைய இல்லத்துல விசுவாசி இருப்பான், வாசல்ல இருப்பான். ஆவிக்குரிய இல்லாதவர்கள் வீட்டுல விசுவாசி போகவே மாட்டானா? ஏன்? அவர்கள் நமக்குரியவர்கள், நமக்குரியவர்கள். நம்ம சொன்னதை அவங்க கேட்பாங்க. அவங்க நம்மளை போலதான் இருக்கிறாங்க, அவங்க நம்மளை போலதான் பேசுறாங்க, நம்மளை போலதான் இருக்கிறாங்க, நம்மளை போலதான் ஆடுறாங்க என்று அவங்க வீட்டு பக்கமே போக மாட்டானா? கேட்பானா? ஏன் நான் அந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், அவங்க நம்ம ஆளுங்கடா, சர்ச்சைக்கு போவாங்க, துதிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம என்ன செய்யணுமோ அதான் அவங்க செய்வாங்க. பிசாசு பேசிப்பாங்களா? ஏன் இவங்க வீட்டுல இவன் மோசமானவன், இவன் கர்த்தரை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் என்ன பண்ண மாட்டானா? செய்ய மாட்டான். நஷ்டம் வந்தாலும், பலவீனம் வந்தாலும், சோறு வந்தாலும், தரித்திரம் வந்தாலும் இயேசு இயேசு இயேசுன்னு இவன் பிடிப்பான். இவனை தான் நம்ம கீழே தள்ள முயற்சிக்கணும். அவர்களே அல்ல, அவர்கள் எப்போதும் நம்ம பக்கம் தான் இருக்கிறாங்க, கவலை இல்லை, அதை கண்டுக்க வேண்டாம். ஆனா இவன் அப்படி இல்லை, உள்ளது உள்ளது என்றும் இல்லாத இல்லது பேசுகிறவனா இருப்பான். இவனை தள்ளு, இவன் தான் நமக்கு வேணும், அவர்கள் அல்ல. 3 விதமான ஆட்கள் இருக்காங்க. அல்லேலூயா. ஆனா ரோமர் 2:28 வாசிங்க, நான் முடிக்க போறேன். ரோமர் 2:28. புறம்பான யூதனானவன் யூதன், பாத்தீங்களா? எல்லாம் கிறிஸ்தவனா? புறம்பானவன் யூதன் அல்ல. அன்பானவர்களே, இந்த வேதத்தில் எல்லாம் இருக்குது, எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்தம் மட்டும் தான் எழுதியிருக்கா? இல்ல, ஒரு வாழ்க்கை எழுதி உலகத்துக்குரியது. அரசியல், அரசியல் நிறைய இருக்கு, வியாபாரம் இருக்கு, தொழில் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. சயின்டிஸ்ட் இதை வச்சுதான் நீங்க சயின்டிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இதை வச்சுதான் பெரிய பெரிய
பெரிய மகானெல்லாம் இதை வச்சுதான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாரு 28ல? ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பான மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் இல்ல. மாம்சத்துல ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். இப்போ அந்த காலத்துல என்ன பண்ணோம்? துணி தோலை கட் பண்ணணும். அவன் தான் விருத்த சேதனம் பண்ணவன். மாம்சத்தில் கொஞ்சம் தோல் கட் பண்ணி ரத்தம் வெளியே வரணும். அந்த இயேசு கிறிஸ்து அந்த விருத்த சேதனம் பண்ணி என்ன பண்ணாரு? கல்வாரி சிலுவையில் டோட்டல் எவரிதிங் தன் சரீரத்தை முற்றிலுமாய் கொடுத்து ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் உயிரோடு எழுப்பிட்டாரு. இனி தோலை கட் பண்ண தேவையில்லை, தண்ணியில முழுகினா போதும். அல்லேலூயா. தண்ணியில முழுகினா போதும். உள்ளத்துல யூதனானவனே, உள்ளத்துல இருக்கணும் விசுவாசம், உள்ளத்துல இருக்கணும் பயம், உள்ளத்துல இருக்கணும் மரியாதை. உதட்டுல இல்ல. உள்ளத்துல மரியாதை இருந்தா உதட்டுல தானா வரும். உண்மைய 100 தடவை சொல்லலாம், மாறாது. ஆனா பொய்ய 100 தடவை சொல்ல முடியுமா? யோசித்து சொல்லணும், மறந்துடுவோம். பொய் யோசித்து சொல். நேற்று சொன்னதை இன்னைக்கு சொல்லணும், இன்னைக்கு சொன்னதை நாளைக்கு சொல்லணும். யோசித்து யோசித்து அதை மனப்பாடம் பண்ணி இருக்கணும். ஆனா உண்மை அப்படி இல்லை. உண்மை உண்மைதான். கடல் கடல் தான், வானம் வானம் தான், காற்று காற்று தான், நெருப்பு நெருப்பு தான், நீர் நீர் தான். அது வேலையை யாருக்கும் பயப்படாது. கடல் வேலையை செய்யும், நெருப்பு வேலையை செய்யும், நீர் வேலையை செய்யும், காற்று வேலையை செய்யும், நட்சத்திரங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கு, சூரியன் அது வேலை செஞ்சுட்டு இருக்கு, நிலம் நைட்டு அது வேலையை செஞ்சு கொண்டு இருக்கு. யாரும் அதுக்கு நாட்டாமே கிடையாது, பஞ்சாயத்து கிடையாது, தலைவர் கிடையாது, யாருமே கிடையாது. நியமித்தவர் கர்த்தர். அதனால் போய் கொண்டிருக்கிறது. உண்மை உண்மைதான், பொய் பொய் தான், பொய் பொய் தான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப 29 என்ன சொல்லுது? உள்ளத்திலே யூதனானவன் யூதன், எழுத்தின்படி உண்டாக்காமல் ஆவியின்படி இதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். இப்படியாப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனால அல்ல. கரங்களை காட்டு. இது மனுஷனால் புகழ்ச்சி அல்ல, மனுஷனால் மரியாதை அல்ல, மனுஷனால் அல்ல. இது தேவனாலே ஆனது, தேவனாலே உண்டாகி இருக்கிறது, தேவனாலே நமக்கு வருகிறது. உண்மை உண்மைதான், பொய் பொய் தான். உண்மை ஒரு நாள் மாற்ற முடியாது. வானத்தை மாற்ற முடியுமா? பரலோகத்துல குடியிருக்கலாம் சொல்லி போயிட்டு இருக்கலாம், ஒரு நாள் குடியிருக்க முடியாது. சும்மா சொல்லிக்கலாம், இப்ப இருக்கலாம், 4 நாள் இருக்கலாம், 1 மாசம் இருக்கலாம், 6 மாசம் இருக்கலாம், ஆனா இருக்க முடியாது. விஞ்ஞானம் பொய்யா மாறும். இருக்க முடியாத ஒரு நாள் செய்தி வரும், கேளுங்க. ஏன்னா வேதம் ஒரு நாள் பொய் சொல்லாது, பொய் சொல்லவே சொல்லாது. யோசுவா 23:8-9 வாசிங்க. யோசுவா 23:8-9 வாசிங்க. வாசிங்க. இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல எப்படி இருக்கணும்? நம்ம ஆரம்பத்துல எப்படி இருந்தோம், எப்படி எடுத்துக்கப்பட்டோம், எப்படி பரிசுத்தமா இருந்தோம், எப்படி கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், எப்படி அவரை மாத்திரம் துதித்து உண்மை உறுதியும் பற்றி கொண்டு இருந்தது போல. என்ன சொல்றாரு? இன்னைக்கு நீங்க எப்படி நீங்க உங்க தேவனாகி கர்த்தரே நம்ம பற்றி கொண்டது, அவரே பற்றி கொண்டது, அவரே பற்றி கொண்டது. அதை யோவான் இயேசு சொல்ற வார்த்தை, பற்றி கொண்டது, கர்த்தரே பற்றி கொண்டது. நீங்கள் ஆதியில் இருந்தது போல தேவனையை பற்றி கொண்டிருங்க. மோசேயோடு நீங்கள் எப்படி இருந்தீங்க அதே போல நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருங்க. கர்த்தரை தேடுங்க, அவர் மேல் அன்பா இருங்க, அவருக்கு சோதனம் சொல்லுங்க என்று சொல்றான். ஆனா இயேசு சொல்றார் யோவான் 17 3 வாசிங்க. ஒன்றான மெய் தேவனாகிய சொல்றார். அது இயேசு கிறிஸ்து தான் பேசிட்டு இருக்கிறார் பிதாவோடு. மெய்யான தேவனாகிய உண்மையும் நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். 9 யாருக்காக வேண்டிக் கொள்கிறாரா? உனக்காக, ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக.
ரட்சிக்கப்படுவதற்காக உனக்கு எதற்காக இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்ளுகிறார். நான் அவளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். பார்த்தீங்களா? உலகத்தை நம்ம நேசிக்க கூடாது, உலக காரியங்கள் நேசிக்க கூடாது. நான் உலகத்தான் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளைகள். நான் கர்த்தருடைய ஆவி எனக்குள்ளே இருக்குது. ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். தீய காரியம் வாயிலிருந்து வெளியே வராது, பெருமான வார்த்தை வாயிலிருந்து வெளியே வராது, கோபம் வராது, எரிச்சல் வராது, கசப்பு இருக்காது. அதான் கல்வாரி சிலுவையிலே நான் அறைந்து விட்டேன். சிலுவையிலே என் கோபம், என் எரிச்சல், என்னுடைய எல்லா தனத்தையும் நான் அங்கே அறைந்து விட்டேன். நான் இப்போது என்ன புதுமையானேன் சொல்றாரு. நான் அவளுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களா இருக்கிறார்களே. கரங்களை தட்டுங்க. நம்ம யாருடையவர்கள்? ஜீவனுடையவர்கள். நம்ம யாருடைய? பிதாவுடையவர்கள். பிதாவுடையவர்கள். ஆத்மாவே உன் இறுதியை வாழ்வது போல நீ எல்லாவற்றில் வாழ்ந்து சுகித்து சுகமாய் இருக்க உனக்காக என்ன பண்ற? வேண்டுகிறேன் என்று வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஜோசுவா 21:45 வாசிங்க. ஜோசுவா 21:45 வாசிங்களேன். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் என்னதான் சொல்லுவாங்க? கர்த்தர் நல்வார்த்தைகள் சொல்லுவார், தீமையான வார்த்தைகள் சொல்லுவார். நல்வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்று சொல்லுங்களேன். எனக்கு சொன்ன வார்த்தை ஒண்ணு தவறி போகல. எல்லாத்தையும் ஆண்டு என்ன பண்ணாரு? இஸ்ரவேலுக்கு சொன்ன எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டான். ஒண்ணு தவற உடன்படிக்கை எல்லாம் நிறைவேற்றினான். எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். அவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை, நமக்கு சொன்ன காரியங்களை எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். அவர் தான் நல்லவர், அவர் தான் வல்லவர், அவர் தான் பெரியவர், அவர் தான் போதுமானவர். எல்லாவற்றுக்கும் நம்ம தேவனாய் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறவராய் இருக்கிறார். வசனம் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிச்சு, எல்லாம் நிறைவேறிச்சு, எல்லாம் நிறைவேறிச்சு. அதனால நம்ம என்ன பண்ண தெரியுமா? நீதிமொழிகள் 4:13 வாசிக்கல. அதனால நம்ம என்ன பண்ணோம்? நீதிமொழிகள் 4:13 வாசிங்க. இல்ல இல்ல, அதுதான் 4 பாத்தீங்க. 4 நீதிமொழிகள் 4:13. புத்திமதியை என்ன பண்ண? உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள். இதுதான் ரட்சிப்பு. கரங்களை தட்டி காட்ட, இதுதான் ரட்சிப்பு, இதுதான் தேவபலன், இதுதான் மகிமை. ஒரு மரம் இருக்குது, சரி, ரோட்ல பல மரம் இருக்குது, முந்திரி மரம் இருக்குது, பக்கத்து பக்கத்துல 4-5 மரம் இருக்குது, 10 மரம் இருக்குது, ஒரு தோப்பு இருக்குது, அதுல ஒரு மரம் காய்ச்சி இருக்குது. வழிபோக்க என்ன பண்ணுவான் சொல்லுங்க? ஆனா பழுத்து இருக்குது, முந்திரி சூப்பரா இருக்குது, பார்க்கிறதுக்கு அழகா இருக்குது. மாமரம் 10 மரம் இருக்குது, அது ஒரு மரம் காத்து இருக்குது, காய்ச்சி இருக்குது, அதனால களி தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதே கண்ணுக்கு நல்லா இருக்குது. ரோட்ல போற என்ன பண்ணுவான்? எப்படி அடிப்பான்? கல்லால அடிப்பான். ஆனா மரம் கோச்சிக்குதா? மறுபடியும் கல்ல நேற்று போவான், அடிப்பான், நாளைக்கு வரும் அடிப்பான், நாளைக்கு வரும் அடிப்பான், மரம் கோச்சிக்குவான். அது வருஷம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? தன் கனியை கோச்சிக்குதா? நேற்று கல்லால அடிச்சல நான் காய்க்க மரம் சொல்லுதா? நேற்று என்ன கல்லால அடிச்சல, அதுவும் உருத்து கல்லால அடிச்சல. நீதிமானம் அப்படிதான், தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான். எத்தனை கல்லறி வந்தாலும், எத்தனை பிசாசுடைய கிரியைகள் நம்மை நோக்கி வந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? அசங்காம இருக்கணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். அந்த மரம் நேற்று அடிச்சுட்டேன், நான் கனி கொடுக்க மாட்டேன். இல்லை இல்லை, என் வேலை நான் செய்வேன், உன் வேலை நீ செய். ஒரு மரம் 6 மாசம் புளிப்பு காயும், 6 மாசம் சிற்றிப்பு காய் காய்க்குமா?
சொல்லுங்க. 6 மாசம் கசப்பான ஒரு காய் கொடுக்குமா? 6 மாசம் சித்திமான பழத்தை கொடுக்குமா? கசப்பான மரம் கசப்பாதான் கொடுக்கும், தித்திமான மரம் தித்திப்பதான் கொடுக்கும். அதை மாற்றவே முடியாது. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். எவ்வளவுதான் பரிசுத்தவான்களை கேலி பண்ணாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க பாட்டுல எதுவும் மட்டுமில்ல, மழை பெய்ய அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அவர்களை ஒண்ணு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்? அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்கள் எல்லாவற்றையும் எங்க போட்டுட்டாங்க? எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். கடல் ஆழத்தில் போட்டுட்டாங்க. அதனால அதை தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ஏன்? கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிதான் பலன் ஆண்டவர் விரும்புகிறார், அப்படிதான் பேச ஆண்டவர் விரும்புகிறார், அப்படிதான் கை கொடுக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வேத வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்களேன். ரோமர் 1:14 சொல்லுது பாருங்களேன். ரோமர் 1:14 சீக்கிரம் வாசிங்களேன். 1:14 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். யூதரிலும் கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எவனோ அவன் ரட்சிப்பு உண்டாவதற்கு எப்படிங்க? எப்படி எப்படி சொல்லுது பாருங்களேன். ரட்சிக்கப்படுறவனுக்கு அது எப்படி இருக்கு? ரட்சிக்கப்பட்ட உனக்கு எனக்கு தேவன் தான் இருக்கும். அதை யாராலையும் ஒண்ணும் அந்த பலத்தை எடுத்துக்கொள்ள முடியாதுங்க. ஓ பிரைஸ் தி லார்ட். எடுத்துக்கொள்ள முடியாது. கீழே பாருங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் அல்லேலூயா வெளிப்படுத்தப்படுகிறது. கடைசியாக வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எபிரேயர் 12:28 வாசிங்க. எபிரேயர் 12:28. புரிஞ்சுக்கீங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தில் எப்படி இருக்கணும்? பெருகணும். நம்ம அன்புல பாக்கத்துல பெருகணும். பாருங்க, அல்லேலூயா பெருகணும். அதான் ரொம்ப விரும்புறார். எப்படிங்க நீ பெருகணும்னா உனக்குள்ள என்ன இருக்கணும்? பயம் இருக்கணும். 2வது பக்தி இருக்கணும். 3வது தேவனுக்கு பிரியமா இருக்கணும். தேவனுக்கு பிரியமல்லாதவன் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. முதல்ல பக்தி இருக்கணும், பயம் இருக்கணும். பயம் தான் பக்தி வரும். பயம் தான் பக்தி வரும். வெறும் பக்தி வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. பயமும் பக்தியும் அதோட தேவ நீதி, தேவனுக்கு பயந்து இருக்கணும். அதுதான் தேவனாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கிருபை. தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பெற்றுக்கொள்ள கடவோம். இதான் தேவ கிருபை. இது என்னங்க? தேவ கிருபை. கிருபை 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 வேணும். ஒரு ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகித்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அந்த 20 வாசங்களை சில ஜனங்களை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. ஏன்னா இந்த வாரம் முடிகிறதுங்க. அடுத்த புதிய ஆண்டில் நம்ம போறோம். புதிய பரிசுத்த ஓய்வு நாளுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். ஒரு மகிழ்ச்சியின் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியின் ஆனந்த களிப்புறும்படி கடந்து போக போகிறோம். ஆனால் ஒரு பெரிய கதைகளை நம்ம வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராய் இருக்க என்பதை நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ண முடியாது. நீங்க தான் முடிவு பண்ணணும். அல்லேலூயா. நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? 2:23 2:20 அதிகாலை எழுந்திருக்கிற பழக்கத்தை நீங்க கொண்டு வாங்க. நல்லா அதிகாலை எழுந்திருப்பேன். அதிகாலை எழுந்து எல்லாத்தையும் பண்ணிடுற வேலை எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் போய் மேல இருந்து எல்லாத்தையும் பண்ணிடுவோம். கொஞ்சம் டைம் இருந்தா உங்களுக்கு இந்த பாத்திரத்தையும் வளைக்க கொடுத்துருவேன். இப்பெல்லாம் பாத்திரம் வளர்க்க ஆரம்பிச்சுட்டேன். வயசா குடும்பம் அதிகமா செய்ய முடியும். 3 மணிக்குள்ள எழுந்து 1-2 மணி நேரம் ஜெபம், அப்புறம் 5-6 இந்த 1 மணி நேரத்துல என்ன வேலை செய்யலாம் என்பதை யோசித்து நாம் செய்யும் பொழுது
அந்த காலையில நம்ம எப்படி இருக்கிறோமோ மாலை வேலை அப்படியே இருப்போங்க. அது ஆவியானவர் நம்மளை கொண்டு போகுது. ஆவியானவர் நம்மளை நடத்துற விதம் வேதம் என்ன சொல்லுது? அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து வனாந்தரத்துக்கு போனாங்க. புறப்பட்டு போகையில் நிக்கிறான் சகவி நின்றான். அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகவி நின்னா பாருங்க, இயேசுக்கு முன்னாடி ரட்சிப்பு வந்தது. அதான் நிக்கிறான். யோசபாத்து நின்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புத்திமதியை சொல்லுகிறான். என்ன சொல்றான்? யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் நம்புங்கள். அப்ப நம்பு, அவரை மட்டும் நம்பு. ஆண்டவர் மட்டும் நம்பிட்டு உலக காரியத்தை நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் மட்டும் சோதனை பண்ணிட்டு உலக காரியத்துக்கு போக கூடாது. வழிபாடு செஞ்சு உலகாய்க்கு போக முடியுமா? திருவிழா உலகத்தில் போய் நம்ம உட்கார்ந்து கையிட முடியுமா? ரட்சிப்பட்ட நாம் இருளுக்கு வெளிச்சத்துக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கிறதா? அப்போது என்ன பண்ணுவீங்க? நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசன வேத வசனங்களை நம்புங்க. அப்பொழுது சித்தி பெறுங்கள். உங்க பெயரை சொன்னா போதும். அவங்கள ரொம்ப தங்கமான ஆட்கள், ரொம்ப அருமையான ஆட்கள், உங்க பேரை சொன்னா போதும். ஆதார கார்டை கொடுத்தா போதும், நம்ம வண்ட வளர்த்தலாம் எடுத்துருவான் இல்லைங்களா? ஆதார கார்டு கொடுப்பா. முதல்ல ஆதார கார்டு நம்பர் வச்சு நம்ம என்னென்ன வச்சிருக்கோம் என்பதை கண்டு கொள்ளும். அதே போலதான் நாம் கர்த்தரை நம்பும் பொழுது நம்ம பெயரை கர்த்தர் சொல்ல சித்தி பெறுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எல்லா ஜனமும் உங்களை பார்த்து பாக்கியவதி பாக்கியவான் என்பாங்க. அதுக்கு பாத்திரனாய் பாத்திரலா நீ நான் இருக்கணும் ஆண்டவர் விரும்புறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேளுங்க. அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும், பிள்ளைகளாய் இருப்போம். புதிய வருஷத்துல நீங்க ஒரு நாள் உபவாசம் போடுங்க. நாளைக்கு நீங்க போடலாம் உபவாசம், செவ்வாய்க்கிழமை போடலாம், புதன்கிழமை போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம நைட்டு புதன்கிழமை நைட்டு நம்ம பிரேயர் பண்ணணும். உடம்பு ரொம்ப சோர்ந்துடும். நாளைக்கு போடுங்க, அதான் டைம். திங்கட்கிழமை ஒரு நாள் ஃபுல்லா போடுங்க. காலையில சாப்பிடாதீங்க, நைட்டு ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. ஒருவேளை என் மேல உங்க நம்பிக்கை இருந்தா போன் பண்ணி ஜெபம் பண்ண சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ண. உபவாசம் இருங்க. உபவாசம் இருந்து புது வருஷம் போகும்போது ஃப்ரெஷ்ஷா போங்க. உங்க ஆவி ஆத்மாக்குள்ள எந்த அசுசி இல்லாதபடி உள்ள பிரவேசிங்க. அவர் உங்களுக்கு உதவி பண்ணுவார். அவர் எபினேசரா இருக்கிறார். அவர் உதவி செய்கிற கர்த்தர். உதவிக்காரர் நீட்டுவான். கேட்கிற யாருக்கும் அவர் உதவிக்காரர் நீட்டுகிறவரா இருக்கிறார். நாளைக்கு உபவாசம் இருங்க. இந்த வருஷம் முடிய போகிறது. என்ன 2 நாள் தான் இருக்குது. உபவாசத்தை முடிச்சிட்டு நாம் பிரவேசிக்கும் போது ஒரு பெரிய காரியம். எதுக்கு உபவாசம்? உங்க சரீரத்தை ஒடுக்குங்க, தீய காரியங்களை அப்புறப்படுத்துங்க, எண்ணத்தை மாற்றுங்க. எதிர்காலம் நமக்கு ஏழு தோட்டத்தை போல அந்த நம்ம வாழ்க்கையை மாற்றுவோம். நம்ம எழுந்திருப்போம்.